ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் தனுஷர் நிறைய அந்த கஷ்டங்களை பார்த்தாரு சொல்லுவாங்க. அவர் என்னதான் ஒரு பெரிய இயக்குனரோட மகனா உள்ள வந்திருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் யாரும் படல சொல்லுவாங்க. அவருடைய இந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? தனுஷ் யார் அப்படின்னா கஸ்தூரி ராஜா என்கிற ஒரு இயக்குனருடைய மகன். அந்த கஸ்தூரி ராஜா நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. அதில் பல படங்கள் வெற்றி படங்கள், பல படங்கள் தோல்வி படங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, ஒரு படம் வெற்றி கொடுக்கும்போது ஒரு 10 படம் தேடி வரும். ஒரு 2 படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் படமே தேடி வராது. இதுதான் சூழல். அப்படித்தான் கஸ்தூரி ராஜா இயக்கிய பல படங்கள் வெற்றி அடைஞ்சு அவருடைய சர்வைவலுங்கிறது கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும். சில படங்கள் தோக்கும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அந்த துள்ளுவதோ இளமை அந்த படத்தை தான், அதுக்கு முன்னே அவர் பல முன்னணி ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறார் கஸ்தூரி ராஜா. அதில் சில படங்கள் போகலை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்தூரி ராஜாவுக்கு டேட் கொடுப்பதற்கு அந்த முன்னணி ஹீரோக்கள் முன் வரலை. என்ன காரணம்? இவர் எடுத்த படம் தான் ஓட மாட்டேங்குது, எதுக்கு டேட் கொடுக்கணும், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணங்களால். அதுக்கு அடுத்து கஸ்தூரி ராஜா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொந்த படம் தான் எடுத்தார். அப்படி சொந்த படம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்தை கம்மியாக பேசுவாங்க. அப்புறம் சில நிறுவனங்கள் பேசுகிற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் கஸ்தூரி ராஜா படங்களில் நடிப்பதற்கு இந்த முன்னணி ஹீரோக்கள் முன் வரலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நிலைமை ரொம்ப கலவரமாக இருக்குது, இண்டஸ்ட்ரியில் நம்ம சர்வைவல் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டீனேஜ் கதையை எடுத்து தன்னுடைய பையனை தனுஷை ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படமும் வியாபாரம் ஆகலை. என்ன காரணம்? கஸ்தூரி ராஜா ஆல்ரெடி இது இல்லாத ஒரு டைரக்டர், மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஒரு டைரக்டரு. அப்போ என்னென்னா செல்வராகவன் பேரை அதில் போட்டு என்ன ஒரு இது பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் செல்வராகவன் தான் அந்த படத்தையே எடுத்ததாகலாம் ஒரு செய்தி உண்டு. அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா பேர்லேயே அந்த படம் வெளியானது. அந்த படம் வெளியான பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி. தனுஷே ஒரு பெரிய நடிகராக மாறிட்டார். அதுக்கு அடுத்து அந்த துள்ளுவதோ இளமையில் நடித்த போது இவருடைய வயசு என்னவாக இருக்குன்னா, +2 முடித்த பிறகு அவர் நடிக்கிறாரு. அப்போ அவர் 16-17 வயசு இருக்கும். இந்த 16-17 வயசுக்குள்ளே நிறைய வெற்றியையும் பார்த்துட்டாங்க, தோல்வியையும் பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சீராகத்தான் போயிருக்கும். ஒரு பெரிய வறுமை கோட்டுக்கு கீழெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் துள்ளுவதோ இளமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட வசதி வாய்ப்பான வாழ்க்கை வாழ்கிறாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வறுமையில் வாழ்ந்தார், பட்டினி கிடந்தாருங்கிறதே ஒரு மிகைப்படுத்திய கதையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் அந்த நிறைய பாடி ஷேமிங் தனுஷாருக்கு தான் தமிழ் சினிமாவில் போனதாக சொல்லுவாங்க. இவெல்லாம் ஹீரோவா, இந்த மூஞ்சிலாம் ஹீரோக்கான மூஞ்சி அப்படின்ற மாதிரி சொன்னதாலாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இல்லை, அது உண்மைதான். அது ஏன்னா துள்ளுவதோ இளமை படத்தை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு பெரிய அதிர்ச்சி. எப்படி இந்த பையனை ஹீரோவாக வச்சு ஒரு படம் எடுத்தார்? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, டி நகரில் தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு பிரிவியூ தியேட்ரு, அதில் தான் பத்திரிகையாளர்களுக்கான காட்சியை போடுறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு திரைப்படங்கள் திரையிடும் போது ஒரு முன்னணி நடிகர் படம், ஒரு பெரிய இயக்குனர் படம் அப்படின்னா அந்த தியேட்டரு ஃபுல்லாகிற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்கமிங் ஹீரோ, ஒரு புதுமுக ஹீரோ படம் அப்படின்னா பெரும்பாலும் ஆட்கள் வரமாட்டாங்க. தியேட்டரே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். துள்ளுவதோ இளமை படத்துக்கு அப்படி தான். யாரோ தனுஷுன்னு ஒரு பையன் கஸ்தூரி ராஜா மௌனம் வச்சு எடுத்திருக்காரு, இந்த படத்தெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்ட்டு பல பேர் வரல. பட் நம்ம எல்லா படங்களையும் பார்ப்போம். அந்த அடிப்படையில் நான் அந்த படத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த படம் இன்டர்வல், அங்கேருந்து வெளியில் வர்றோம், கஸ்தூரி ராஜா நிற்கிறாரு, தனுஷும் வந்திருக்காரு. இன்ட்ரோல் விட்ட பிறகு என்னன்னா, பத்திரிகையாளரை ஃபேஸ் பண்ண கூச்சப்பட்டுக்கிட்டு அவரும் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பையனும் வந்திருக்காங்க. செவத்தை பார்த்து திரும்பி நிற்கிறாரு தனுஷ். பத்திரிகையாளர்லாம் தியேட்டர்லேருந்து வெளியில் வர்றாங்க அந்த பார்க்கிங்க்கு. அவங்கள ஃபேஸ் பண்ண கூச்சப்பட்டுக்கிட்டு இவர் செவத்தை பார்த்து நிற்கிறாரு. அதுக்கடுத்து பத்திரிகையாளர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த பையனை பூச்சி எடுத்திருக்காரு, இவன் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, இந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி பேசிட்டு வர்றாங்க. நானும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் இப்போ இறந்துட்டார், நானும் அவரும் வர்றோம். வரும்போது கஸ்தூரி ராஜா நிற்கிறாரு. இவர் உடனே அவரை பார்த்து, என்ன கஸ்தூரி ராஜா உங்கள் பையன் தான் ஹீரோவா அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்புக்கான அர்த்தம் எனக்கு தான் தெரியும். ஆனால் கஸ்தூரி ராஜாவுக்கு அந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியல.
அவர் வந்து இது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற சிரிப்புன்னு நினச்சிட்டு ஆமாண்ணே எப்படிண்ணா பண்ணியிருக்கான் பையன் அப்படி இப்படி இவர் கேட்குறாரு. அவரு நல்லா வருவான்பா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் டீ சாப்பிட்றதுக்காக அப்படி போகிறோம். அப்போ சொல்கிறார், என்ன பிஸ்மி கஸ்தூரி ராஜாவுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி பையனை வச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்லாம் அவர் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து தனுஷ் வந்து பத்திரிகையாளர்கள் பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி போய் தான் நின்றுட்டு இருந்தார். இவனுங்க என்ன சொல்ல போகிறானுங்களோ, என்ன நக்கல் அடிப்பானுங்களோ தெரியலேங்கிற அந்த இதில் தான் இருந்துக்கிட்டு இருந்தார். பத்திரிகையாளர் காட்சியில் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் எழுதிய விமர்சனத்திலும் அது வந்து வெளிப்பட்டது. இவரெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா, இவரை எந்த நம்பிக்கையில் ஹீரோவை போட்டு எடுத்தாங்க அப்படி இப்படிலாம் ஒரு பயங்கரமான விமர்சனம் இருந்தது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கிளுகிழுப்பான படம். ஸோ அந்த வகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனுஷ் மீதான விமர்சனம் வந்து கொஞ்சம் அமுங்கி அந்த படம் குறித்த விமர்சனம் வந்து கொஞ்சம் மேலோங்கியதால் வந்து கொஞ்சம் அது குறைஞ்சிது. பட் என்ன இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் தனுஷ் குறித்து வந்து ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்கள் தான். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, விஜய் நடிக்க வரும்போது குமுதத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் தனுஷுக்கும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எப்படி சார் இருந்தது அவருடைய வளர்ச்சி? ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி இந்த ஃபேன்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க சார். அது எப்படி நடந்தது? அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுற ஒரு நடிகராக மாறினார். அதாவது நான் முதல்ல சொன்னல, துள்ளோதோ இளமையினுடைய பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்த தனுஷ் எங்களையெல்லாம் பார்க்க கூச்சப்பட்டுக்கிட்டு திரும்பி நின்னார்னு சொன்னோம். அப்புறம் அந்த பத்திரிகையாளரும் நானும் வந்தோம். கஸ்தூரி ராஜாட்ட இவர் பேசினார்னு சொல்லும் போது, உங்கள் பையன் தான் ஹீரோவா, எங்கே வந்திருக்காப்லையா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அதுக்கு முன்னாலே தனுஷை நான் கவனிச்சிட்டேன், இவர் கவனிக்கலை. அப்போ உடனே என்ன பண்ணார், கஸ்தூரி ராஜா பிரபு அப்படின்னு கூப்பிட்டாரு. இவர் பேர் வந்து வெங்கடேஷ் பிரபு மாதிரி ஒரு பேர். பிரபு அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே தனுஷ் அங்கேருந்து வந்தார். வந்தனே இவர் தாண்டா அப்படின்ட்டு அவர் பேரை சொன்னார். அந்த பையன் அப்படி கூனி குறுகி அப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தார். இது வந்து இன்டர்வெல்ல நான் பார்த்த தனுஷ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு அடுத்து ஒரு படம்லாம் நடிக்கிறாரு, இந்த ட்ரீம்ஸு அந்த மாதிரி சில படம்லாம் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு தனுஷ் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா கேப், கண்ணாடி, கூலர், காதில் வந்து இது ஏர்பாட்ஸ் மாதிரிட்டு அப்படி ஜம்முன்னு வர்றாரு. ஒரு ஹீரோவாகவே வர்றாரு. யாரெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணானுங்களோ பத்திரிகையாளர்கள், அவங்களெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்கலை, ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, அப்படி வந்து நின்னார். அப்போல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த துள்ளோதோ இளமை கொடுத்த வெற்றி தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு. என்ன எவன் என்ன சொன்னால் நமக்கு என்னடா, நாம் வந்து ஹீரோ ஆகிட்டோம், இனி நம்மளுடைய இலக்குங்கிறது வேற. அந்த கட்டத்திலே தனுஷுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ண படங்கள், அந்த படங்களுடைய வெற்றி, இதெல்லாம் வந்து தனுஷை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே தனுஷ் வந்து ஒரு இயக்குனருடைய மகன் அப்படிங்கிறதுனால என்னவே தெரில, அப்போவே வந்து அவர் நிறைய வெளிநாட்டு படங்களாக பார்த்து தள்ளிக்கிட்டு இருந்தார். அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கஸ்தூரி ராஜா வீட்டில் ஒரு பக்கம் செல்வராகவும் இன்னொரு பக்கம் தனுஷ் மாறி மாறி அந்த வெளிநாட்டு படங்களை பார்த்து ஒரு பக்கம் அவர் டைரக்டராக தன்னை வந்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாரு, இன்னொரு பக்கம் இவர் நடிகராக தன்னை வந்து பட்டையை தீட்டிக்கிட்டே போனார். ஸோ அதுதான் தனுஷுக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது. ஓகே சார், ஒரு பக்கம் வந்து நடிக்க செய்கிறாரு, ஒரு பக்கம் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் இந்த லிரிசிஸ்டாக சில பாடல்கள் வந்து எழுதிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தி சினிமாவில் ஒரு படம் வந்து நடிக்கிறார், தெலுங்கு சினிமாவில் ஒரு படம் நடிக்கிறார், ஹாலிவுட்டில் போயிட்டு ஒரு படம் வந்து நடிக்கிறார். இதுக்கெல்லாம் முதல்ல அவருக்கு எப்படி டைம் இருக்குன்னு வந்து தெரியல. ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரா சார்? இப்போ அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரா சார்? இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் தனுஷ் வந்து சினிமாவை வந்து அந்த அளவுக்கு ஒரு பேஷனாக நினைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவை இவ்வளவு நேசிக்கிற ஹீரோக்கள் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப உண்மையை சொல்ல போனோன்னா ஒரு கமல்ஹாசன் மாதிரி இன்றைய இளைய தலைமுறையினுடைய கமல்ஹாசனாக நம்ம தனுஷை சொல்லலாம். ஏன்னா அவருடைய காலத்தில் பல ஹீரோக்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்புவே வச்சுக்குவோம். நான் அவருடைய போட்டியாளராக மக்கள் நினைக்கிறது அவர் தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டுட்டோரியல் காலேஜில் படிக்கிற மாதிரி தான் அவர் வந்து டீல் பண்ணுறாரு. டுட்டோரியல் காலேஜ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே ஃபெயிலான ஒருத்தன் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதுறதுக்காக டுட்டோரியல் காலேஜ் வருவான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்கார மாட்டான், சினிமாவுக்கு போகிறது, சைட் அடிக்கிறதுன்னு சுற்றுவான்.
அந்த வேலை இல்லைன்னா டுட்டோரியல் காலேஜில் வந்து பாடத்தை கவனிப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் இருப்பான், 2வது பீரியடு கிளம்பி போயிடுவான். கிட்டத்தட்ட சிம்புவை பொறுத்த வரைக்கும் சினிமாவை வந்து இப்படி தான் அவர் டீல் பண்ணுறாரு. வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் படத்தில் நடிக்கும் போதே எனக்கு யுவன் சங்கர் ராஜாவோட எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வந்து லீவ் போட்டு கிளம்பி போகிறாரு. அப்புறம் துபாயில் போய் உட்காந்துக்கிறாரு. இன்றைக்கி வெற்றிமாறன் வந்து முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் சினிமாவை வந்து அப்படி நேசிக்கிறாரு. ஒரு நிமிடத்தை கூட அவர் வீணடிக்கிறது இல்லை. அதே நேரம் தனுஷ் ஆரம்ப காலத்தில் அவரும் வந்து கேளிக்கைக்காக நிறைய நேரங்கள் செலவிட்டு அந்த ஈசிஆரில் இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸில் எல்லாம் பயங்கர பார்ட்டி பண்ணி அது நிறைய கான்ட்ரவர்சி ஆகி இந்த சுச்சி போன்றவர்கள்லாம் அங்கே நடந்த விஷயங்களோடலாம் நிறைய பேசியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்த தனுஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கேளிக்கை வாழ்க்கையை ஒதுக்கி தள்ளிட்டு முழுக்க முழுக்க சினிமாவுக்காக தன்னை ஒரு அர்ப்பணித்து இயங்குறது இருக்குல்ல, அது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாருங்கள், நீங்களே சொன்ன மாதிரி அவர் வெறும் நடிகராக மட்டும் இருப்பது தான் அவருக்கு வந்து கம்ஃபர்ட்டு. போனோமா, நடித்தோமா, 50 கோடி 60 கோடியை வாங்கி போட்டோமா, ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் கேப்பில் ஒரு 15 நாள் 1 மாதம் வெளிநாட்டை சுற்றினோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு பக்கம் பாட்டு பாடுறது, ஒரு பக்கம் லிரிக் எழுதுறது, ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அந்த சினிமாவுக்குள்ளேயே கரைஞ்சி போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து தனுஷுடைய இன்றைய உயரமும் வெற்றியும் வந்து அதுக்கு மிக மிக தகுதியான ஒருத்தருக்கு கிடைச்சதாக தான் நம்மளை நினைக்க வைக்குது. சரி, இப்போ தனுஷரோட இந்த வெற்றிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அவருடைய அப்பா என்னதான் காரணமாக இருந்தாலும் செல்வராகவனும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. அப்புறம் வெற்றிமாறன் சாரை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மித்ரன் அவருடைய படங்களும் வந்து தனுஷரோட இந்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து சொல்கிறாங்களே. இந்தியில் வந்து பெரிய மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே தொடர்ந்து அவர் வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால தான் அவரால் பெரிய அளவுக்கு இமேஜ் ஆக முடியுதுன்னு வந்து சொல்கிறாங்களே சார். அல்ல, அதாவது ஒரு நடிகனுடைய வெற்றியை வந்து நம்ம அப்படியே இயக்குனர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா இவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு மசாலா பட நடிகராக இருந்த தனுஷ் வந்து அதுக்கப்புறம் ஒரு தேசிய விருது பெறுகிற அளவுக்கு தகுதியான படங்களில் நடிக்க துவங்கியதற்கு இப்போ வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர்களுடைய படங்களில் நடிக்கும்போது தான் இவர்களுக்கே சினிமா குறித்த அந்த பார்வை மாறும். இவ்வளோ நாள் என்ன நினச்சிருப்பாங்க, சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல், காசை வாங்கி உள்ளே போட்டுக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும், அதுக்கு வந்து உலக அளவில் அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெறணும், ஒரு தேசிய விருது பெறணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான இயக்குனர்களோடு ஒர்க் பண்ணும்போது தான் வரும். அந்த அடிப்படையில் வெற்றிமாறன்லாம் இவருடைய திரை வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான நபர். அதுக்கடுத்து செல்வராகவன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா துள்ளுவதோ இளமையில் அறிமுகமானவர் வந்து அதுக்கப்புறம் சில படங்களில் நடித்து பெருசாக போகலை. ஆனால் காதல் கொண்டேன் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கத்தில் நடித்து அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த பிறகு தான் தனுஷ் மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்குமே வந்து ஒரு அட்டென்ஷன் வந்தது. அதுக்கப்புறமா தான் அவருடைய படங்களை எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. அவருடைய படத்துக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்க ஆரம்பிச்சிது. இதெல்லாம் செல்வராகவனுடைய காம்பினேஷனில் தான். எல்லாத்துக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வராகவனும் உலக சினிமாக்களை முக்கியமாக ஹாலிவுட் படங்களையெல்லாம் கரைச்சி குடித்த ஒருத்தர் தான். ஸோ அவருடைய காம்பினேஷனும் தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இன்ற அளவில் பார்த்திங்கன்னா அவர் பல இயக்குநர்களோடு நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு இயக்குனருமே தனுஷுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த இயக்குனர்கள் சொல்வதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்துறதுங்கிறது இவருடைய கையில் தானே இருக்குது. அதனால் தனுஷுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு பாதி, அவரை வைத்து இயக்கிய இயக்குனர்களுக்கு பாதின்னு வேணால் நம்ம பிரிச்சுக்கலாம். இல்லை சார், இப்போ தனுஷ் சார் வந்து ரஜினி சாரோட மருமகனாக ஆனார். ஸோ இதுக்கப்புறம் தான் அவரால் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ண முடிஞ்சுது, மற்ற மாநிலங்கள்லாம் நடிக்க முடிஞ்சுன்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இது எப்படி சார்? இல்லை, அது உண்மைதான். அது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஹிந்தியில் வந்து ஷமிதாப்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அமிதாப் பச்சன் கூட. இப்போ யோசிச்சு பாருங்கள், அமிதாப் பச்சன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் நடிக்கிற ஒரு ஹீரோ கூட வந்து நடிக்க அவ்வளோ சீக்கிரம் சம்மதிச்சிருவாரா? நிச்சயமாக மாட்டார். அப்போ அமிதாப் தனுஷ் கூட நடிப்பதற்கு சம்மதித்ததற்கு தனுஷ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோங்கிறது காரணமே இல்லை. ரஜினிகாந்துடைய மருமகன் அப்படிங்கிறது தான் காரணம். அந்த அறிமுகம் தான் அவரோடு அவர் இயங்குவதற்கே காரணமாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே இவர் பாலிவுட் போகும்போது பார்த்திங்கன்னா இவருக்குன்னு வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் இருந்ததற்கு காரணம் அது ரஜினியுடைய மருமகன்கிறது தான். ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பெரிய நடிகர் போனாலும் பாலிவுட்டில் வந்து நீங்கள் சர்வைவல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது இருக்கும்.
தனுஷுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இது வரைக்கும் ஏற்படலை, பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு காரணம் ரஜினியுடைய மருமகனாக இருந்தது தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அந்த சினிமா டு இந்த அரசியல் பிரவேசம் வந்து தனுஷ் சாருக்கு நடக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இது உண்மைதானா சார், இல்லை சும்மா அது ப்ரொமோஷனுக்காக பண்ணுறதா சார்? இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் விஜய்க்கு இன்றைக்கு கிடைத்த வெற்றி பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசையை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி தனுஷுக்கும் ஏற்படுத்தி இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் அவருடைய ரசிகர்கள் ஒரு கொடியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, சினிமா நடிகனுக்கு கொடியெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் படம் வரும்போது உங்கள் தியேட்டரில் கொடி கட்டுவாங்கங்கிறது வரைக்கும் ஓகே தான். அதுக்குன்னு நீங்கள் ஒரு பிரத்யேகமாக ஒரு கொடி அதை வந்து நீங்கள் காரில் பொருத்திக்கிட்டு போகிறதுங்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே பாஜக கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ள நுழையணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பல முயற்சிகள் செய்தாங்க, எதுவுமே நடக்கலை. விஜயை மடக்கி போடுவதற்கு முயற்சி பண்ணாங்க, அதுக்கும் அவர் ஒத்துக்கலை. ஜனநாயகன் படத்தை வந்து தடுத்து பார்த்தாங்க, அதுக்கும் அவர் அசரலை. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து தனியாக அண்ணாமலைங்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தனியாக கலட்டி விட்டு அவரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அந்த ஒரு ரூட்டில் வந்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இளம் நடிகர்களில் யார் செல்வாக்கோட இருக்கா, நம்ம கருத்தியலோட உடன்படுற ஆள் யார் இருக்கான்னு பார்க்கும்போது தனுஷ் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நடிகராக கண்ணுக்கு தெரிகிறாரு. என்ன காரணம்னா, இவர் ரஜினிகாந்த் மாதிரியே ஆன்மீகவாதியாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே ரஜினியை அட்மையர் பண்ண ஒருத்தர், ரஜினியுடைய ஆன்மீக அரசியலை பக்கத்தில் இருந்து பார்த்த ஒருத்தர். அப்போ இவரை நம்ம இழுத்து போட்டோம் அப்படின்னா நாளைக்கு இவர் முதுகில் சவாரி பண்ணிக்கிட்டு பாஜகவை உள்ளே கொண்டு வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ணி ஒரு முயற்சி நடக்குது. ஏன்னா இன்றைக்கி தேசிய விருதை பார்த்திங்கன்னா ஏதோ சந்தையில் காய்கறியை அள்ளி கொடுத்த மாதிரி, கத்திரிக்காவை அள்ளி கொடுத்த மாதிரி இவருக்கு தேசிய விருதெல்லாம் அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுவும் தகுதியற்ற படங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து பார்க்கும்போது பாஜக இப்படி ஒரு திட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பட் அதே நேரம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறதை நம்ம பார்ப்போம்.